வந்திருக்கக்கூடிய அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் மாலை நேர நன்றி கலந்த வணக்கங்கள். குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் எப்படி ஜூன் 21ஆம் தேதி உலகத்தினுடைய யோகா டேவாக நம்மளுடைய பாரத பிரதமர் மற்றும் குருதேவ்கள் மற்றும் பல யோகாவில் நிபுணத்துவம் பெற்றவர்களோடு சேர்ந்து இன்று உலகம் முழுவதும் யோகா டேவாக ஜூன் 21 கொண்டாடப்படுகிறதோ, அதுபோல் ஒரு பெரும் முயற்சியாக குருதேவால் UN கவுன்சிலில் கொண்டு சென்றப்பட்ட ஐநாவே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அற்புத படைப்பு தான் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய உலக அரங்கில் இந்திய மகுடத்தில் ஒரு மாணிக்கமாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நாளை நடைபெறக்கூடிய மெடிடேஷன் டே, வேர்ல்டு மெடிடேஷன் டே, வேர்ல்டு தியான நாள். ஐநா சபையில் உரையாற்றிவிட்டு இந்த தியானம் என்பது உலகத்திற்கு குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர்ஜியால் நாளை கிட்டத்தட்ட இதுவரை ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனே 5 மில்லியன் பீப்புளுக்கு மேல் இருக்கிறார்கள். இன்னும் நாளை இரவு வரை இருக்குது, 24 மணி நேரம் இருக்குது. எத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன்? கிட்டத்தட்ட 10 மில்லியன் போகும் என்று கணக்கிடுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வைபவ நிகழ்ச்சி இது. அதாவது இந்தியாவுடைய ஒரு விஷயங்களும் நம் முன்னோர்கள் நமக்கு கொண்டு வந்த விஷயங்கள், நம்மளுடைய ஞானிகள் முனிவர்களால் போற்றுவிக்கப்பட்ட மனிதனை வைத்து தன்னுடைய திறமைகளை வைத்து எப்படி யோகா கொண்டு தேகத்தை வலிமைப்படுத்த முடியுமோ, அதுபோல் தியானத்தை வச்சு இந்த உலகத்தை ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கு குருதேவால் ஸ்ரீ ரவிசங்கர்ஜியாலும் குறிப்பாக மத்திய அரசு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த தியான நிகழ்ச்சி நாளை இரவு இந்திய நேரப்படி குருதேவ் அவர்கள் உரையாற்றிய பிறகு சுமார் மாலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக உலகம் முழுவதும் ஆன்லைன் மூலமாகவும் மீடியாக்களின் மூலமாகவும் ஒளிபரப்பப்பட்டு உலக நாடுகளுக்கு முதலாக தியானம் என்றால் என்ன, அதாவது குருதேவை ஐநா அவர்கள் உடனடியாக அங்கீகரிக்கவில்லை. பல நாடுகள், ஸ்ரீலங்காவிலிருந்து எந்தெந்த யுத்த பூமி நாடுகளெல்லாம், கொலம்பியாவில் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளோ தீவிரவாதிகளுக்கும் கவர்மெண்ட்டுகளுக்கும் ஒரு சண்டையோடு இருந்த காலகட்டத்தில் குருதேவ் அவர்களுடைய முயற்சி எடுத்து அங்கே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி 2 பேருக்கும் பீஸ் ஃபோர்ஸ் மாதிரி அந்த 2 பேருக்குடைய சண்டையை தீர்த்து வைத்து இன்று அங்கு நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு குருதேவால் கொடுக்கப்பட்ட இந்த மெடிடேஷன் என்பதையெல்லாம் அவர் பல விஷயங்களில் நிரூபித்த பிறகுதான் இன்றைக்கி ஐநா அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. அந்த ஒரு விஷயம் இந்தியா முழுவதும் பத்திரிகையாளர்கள் மூலமாக கொண்டு செல்வதற்காக குருதேவருடைய ஃபாலோவர்ஸாக எங்களை போன்றவர்கள் குருதேவருடைய இயக்கத்தில் எப்பொழுதும் பணியாற்றி அவர்களுக்காக அர்ப்பணித்த அவர்களுடைய சீடர்களால் பத்திரிகையாளர்கள் முன்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட் தான் இது. இதற்கு உங்களுடைய ஆதரவும் மக்களுடைய ஆதரவும் நாளைக்கு இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக நடைபெறக்கூடிய இந்த தியான வகுப்பில் இந்திய மக்கள் அனைவரும் கலந்து கொள்வதற்காக இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதற்காக நீங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.